வணக்கம் நேயர்களே, இன்னைக்கு நம்ம பேச இருக்கிற தலைப்பு வந்து தமிழ்நாட்டில் நடக்கிற அரசியலை பத்தி இப்ப நம்ம கொஞ்சம் டீப்பா விரிவா பார்க்கலாம். சீமானை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இப்ப அவர் பண்ற சீமா வந்து ஒரு தற்கூறிங்க. சீமா சீமா வந்து ஒரு தற்கூறி. அது என்ன அரசியல் தெரியுமா அவருக்கு சார்? அவர் இப்போ இந்த சமீப காலமா வந்து விஜய் எதிர்த்து பேசிட்டு இருக்காருல்ல, அதை பத்தி என்ன? அவர் வந்து திமுக வந்து லஞ்சம் வாங்கிட்டாரு. அதனால வந்து விஜய் எதிர்க்கிறார். இதுக்கு முன்னாடி தம்பி வான்னு சொன்னவரு இப்ப ஏன் தம்பியை வந்து பேசணும்? தம்பி வந்து இப்ப வந்து 1.5 காலம் தான் ஆகுது. இவர் வந்து 15 வருஷம் ஆச்சு. ஆண்ட கட்சியில தான் பேசணும். இப்ப வந்த கட்சி பேசுறதுக்கு அவருக்கு என்ன இருக்கு? அவர் என்ன சொல்றாருன்னா, கொள்கை சரியில்லை, தம்பியோட கொள்கை சரியில்லை, நாங்க வந்து பெரியார் வேணாம், பெரியார் தான் எடுத்துன்னு வராரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு. இதே பெரியார் நீ முதல்ல எடுத்துட்டோம் இல்லையா? உனக்கு நாங்க உள்ள பழைய வீடியோ நாங்க போட்டு கட்டவா? மண்ணில என்ன அருமை சகோதரிகள் வாகனம் ஓட்டுகிறார்கள், விமானம் ஓட்டுகிறார்கள், காவல்துறையிலே பணி செய்கிறார்கள், ராணுவத்திலே பணி செய்கிறார்கள், கல்லூரி விரிவுரையாளராக இருக்கிறார்கள், இந்த நாட்டில் அமைச்சர்களாக இருக்கிறார்கள், பெரும் பெரும் பதவியில் இருக்கிறார்கள். இதற்கெல்லாம் தோல் கொடுத்து தூக்கி நிறுத்தியவன் தந்தை பெரியார் என்ற ஒப்பற்ற தலைவன் என்பதை என் அருமை தாய்மார்களும் என் உடன் பிறந்த சகோதரிகளும் மறந்துவிடக் கூடாது. பெரியார் எடுத்துன்றது எம்ஜிஆர் எடுத்துன்றது நாங்க போட்டு கட்டவா? நீங்க அப்ப பெரியார் வேணும்ன்றீங்க, இப்ப வேணாம்ன்றீங்க. உங்க தேவைக்கு நீங்க வேணும்ன்றீங்க, உங்க தேவைக்கு வேணாம்ன்றீங்க. இதுல என்ன இருக்கு? ஒரு சீனியர் அரசியல்வாதி ஒரு 15 வருஷமா கலெக்ஷன் மாத்தி மாத்தி பேசுறதுக்கு என்ன ரீசனா இருக்கும் பாருங்க. அதாங்க சொல்றீங்களா? அது தற்கூறிங்க. அவரை வந்து நாங்க வந்து எதுலயுமே கண்டுக்கிறல. எங்களை வந்து பேசக்கூடிய தகுதி இல்ல. நாங்க வந்து அவரை கண்டுக்கிற. அவர் வந்து எங்களுக்கு தேவை இல்லை. அவர் வந்து ஒரு சீஞ்சி போன பண்டாங்க, தீன் பண்ற மாதிரி ஒரு உவாதாரம் பண்டாங்க. அவன் வந்து எங்களுக்கு தேவையே கிடையாது. அவர் இப்ப சீமான் என்ன சொல்றாரு? இப்ப விஜய் கிட்ட இப்ப புதுசா தான் வந்திருக்காரு. அவர்கிட்ட என்ன இருக்கு? என்கிட்ட 8% ஓட்டு இருக்கு. நான் அதனால நான் பேசுறேன். அந்த 8% ஓட்டு யாருனால வந்தது? நாங்க போட்ட ஓட்டு, நாங்க போட்ட இளைஞர்கள், நாங்க போட்ட ஓட்டு. அவர் எந்த ஓட்டு வாங்கினாரு? அவர் சொல்றாரு என்னோட தொண்டர்கள் கூட்டம். மைக் சின்ன வந்தவரையும் மைக் சின்ன பாட்டை போட்டு எங்க விஜய வச்சு பாட்டு போட்டு வாங்கினார் அவரு. கேம்பெயினை தொடங்கவா, மைக்கை கையில் எடுக்கவா, எல்லாம் பதறிட்டான். 2 வரியில பல பேர் நெஞ்சடிச்சு உட்காந்துட்டான். என்னடா அது? அங்கிட்டு என் தம்பி விஜயாஞ்சினி, அவன் பாடுறது இந்த மைக்கில, ஆனா கையில பிடிச்சிருக்கிறது நம்ம சின்ன மைக்கில. 8% வந்துச்சு. இன்னைக்கு 2026 3% வர முடியாது. அவரு சொல்ற விமர்சனத்தெல்லாம் இல்ல அவர் எடுத்துக்கவே இல்ல இது என்னால வந்தது, என்னோட கட்சினால வந்தது, என்னோட கொள்கை கோட்பாடு இதனால வந்ததுன்னு. அவர் கொள்கையே கிடையாதுங்க. அவருக்கு என்ன கொள்கை இருக்கு? நாங்க தமிழ் தேசியத்தை தான் ஃபாலோ பண்றோம். இப்ப மத்தியபுரம் எதிரில இருக்கான், நாங்க எதிரில இருக்கோம். அவர் மட்டும் தமிழ் தேசியத்துல இருக்க, நாங்க எதிரில இருக்கோம். சரி, இப்ப 26 விஜய் ஆட்சி பிடிப்பா நீங்க சொல்றீங்களா? கண்டிப்பா வரும். எந்த எப்படி சொல்றீங்க? கண்டிப்பா வரும். கூட்டணி இல்லாம எப்படி ஆட்சி பிடிக்க முடியும்? கூட்டணி இருக்கு இல்ல 2வது பிரச்சனை. ஆனா வாய்ப்பு இருக்கு. அவங்க கூட வேற ஏதாவது கட்சிகள் கூட்டணி வரும் நீங்க நினைக்கிறீங்களா? கண்டிப்பா வரும். எந்த கட்சியெல்லாம் இருக்கணும் அது வந்து இப்ப சொல்ல முடியாது. ஆனா கண்டிப்பா வரும். டிசம்பர் ஜனவரில கண்டிப்பா வந்து ஒரு கூட்டணி பெரிய ஆட்சி அமைக்கும். இப்ப வெற்றி பெறும் கண்டிப்பா. இப்ப அவர் போற இந்த பிரச்சனை கூட்டம் வருது, அதெல்லாம் ஓட்டா மாறாதுன்னு சொல்றாங்க. அது நீங்க என்ன சொல்றீங்க? அது வந்து சொல்றவங்க சொல்லலாங்க, எல்லாரும் சொல்லுங்க. கண்டிப்பா ஓட்டாகும். இப்ப திமுக சைட்ல இருந்து இந்த கரு பழனியப்பன் ஒருத்தர் தான் சொல்லியிருக்காருன்னா, விஜய் விமர்சிக்காதீங்க, 4 பேரும் நம்ம கிட்டதான் வந்து ராஜ்யசபா சீட்டு வாங்கணும், கமல் மாதிரி நம்ம கிட்டதான் வரணும்னு சொல்றாரு. அப்ப அவர் கமல் அசிங்கப்படுத்துறாரு நீங்க நினைக்கிறீங்களா? அது வந்து அமல் தேவையில்லாத, அது கமலை பத்தி நம்ம தேவை. கமலே விளங்காத ஒரு இது. 10 வரும்போது வந்து திமுக இருக்கக்கூடாது, டார்ச் லைட் வச்சு அப்ப சொன்னாரு. இப்ப திமுக போய் அவரு இறங்கி ஒரு நாள் இருக்காரு. அதனால வந்து அவரை பத்தினா அவர் வந்து ஒரு இது வந்து அவங்க பேச தேவையில்லை.